நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தி. சஞ்சலத்தால் சந்திப்புகளில் சந்தோஷம் தொலைகிறது. சஞ்சலத்தால் சந்திப்புகளில் பல நேரங்களில் சந்தோஷம் தொலைகிறது. தற்பொழுது நம்முடைய தமிழகத்தில் கூட நடைபெறக்கூடிய தேர்தல் களங்களிலே பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சியான சந்திப்புகள் ஏற்பட்டால் அங்கு சஞ்சலங்கள் இல்லை. மாறாக அதே தருணம் சஞ்சலம் கூடிய சந்திப்பாக இருந்தால் அங்கு மகிழ்ச்சியை தொலைக்கிறார்கள். இதே போன்றுதான் நிகழக்கூடாத விதத்தில், நிகழக்கூடாத இடத்தில், நிகழக்கூடாத நேரத்தில் அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் சந்திக்க நேரிடுகிறது. இந்த மகராசனை பெற்றெடுத்த தாய் இவர்தான் எனவும், இந்த மகராசி பெற்றெடுத்த தவப்புதல்வன் இவன்தான் எனவும் போற்றப்பட வேண்டிய மரியாளும் இயேசுவும் சந்திக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த துயருக்கு காரணம் அன்னை மரியாவோ ஆண்டவர் இயேசுவோ அல்ல, மாறாக இறைவனின் திருவுளம். ஆனால் நம் குடும்ப வாழ்வில் நிகழும் துயர சந்திப்புகளுக்கு நாம் தானே காரணமாகி போகிறோம். ஆசையோடு காண வந்த தந்தையை, ஆசையோடு அப்பா என்று அழைக்கப்பட வேண்டிய மகனை ஒரு மகன் தன் தந்தையை மதுக்கடையில் குடிவேதையில் காண நேரிடுகிறது. பாசத்தோடும் அன்பொழுகவும் நிகழ வேண்டிய சந்திப்புகள் சலிப்புடனும் கசப்புகளுடனும் சந்தேகங்களுடனும் நிகழ குடும்ப தலைவர்கள் சில நேரங்களில் காரணமாகி போகிறார்கள். பள்ளியிலிருந்து களைத்து வீடு திரும்பும் மகனோ மகளோ சிற்றுண்டி தயார் செய்து வைத்து காத்திருக்கும் அன்னையை சந்திக்க ஓடோடி வருவார்கள். ஆனால் அம்மாவோ வீட்டை பூட்டிவிட்டு ஊராரோடு கதை பேசிக் கொண்டிருப்பதையோ அல்லது சாவியை அடுத்த வீட்டில் கொடுத்துவிட்டு மகளிர் கிளப்புகளுக்கு அம்மா போயிருப்பதையோ அறியும் போது பிஞ்சு மனங்கள் எவ்வளவு வேதனைப்படும். அலுவலகத்திலிருந்து அழுத்து போய் வீடு திரும்பும் கணவன் காண விரும்புவது காத்திருக்கும் மனைவியை. ஆனால் அவன் காண்பதோ தொலைக்காட்சி தொடரில் மூழ்கி தன்னை சட்டையே பண்ணாத மனைவியை. சந்திப்புகளில் சஞ்சலம் ஏற்பட குடும்ப தலைவியருக்கும் பொறுப்புண்டு அன்பார்ந்தவர்களே. சான்றோன் என கேள்விப்பட்டு மகிழ வேண்டிய பெற்றோர் பிறர் மூலமாக உங்கள் மகன் புகைப்பிடிப்பதை, மது அருந்துவதை பார்த்தோமே என்றோ அல்லது உங்கள் பிள்ளை யாரோடோ சுற்றுவதை பார்த்தோமே, பார்த்து வளர்க்க கூடாதா என கேள்விப்பட்ட நேரிட்டால் பெற்றோர் இதயம் என்ன பாடுபடும். அதையே அவர்கள் நேரில் பார்க்க நேரிட்டால் அவர்கள் உள்ளம் உடைந்து போகுமே. இப்படி சந்திப்புகள் கசந்து போக பிள்ளைகளும் பல நேரங்களில் காரணம் உண்டு. தாய் தந்தை பிள்ளை என்ற நிலையை எந்நேரமும் நினைவில் கொண்டு உடல் பிரிந்திருந்தாலும் உணர்வால் இணைந்திருந்தால் சந்திப்புகள் சந்தோஷமாக அமையும். இல்லையேல் சஞ்சலம்தான் மிஞ்சும். ஜபம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களை பார்க்க நேரிடும் போதும் எங்களை பற்றி கேள்விப்படும் போதும் பெருமை கொள்கிற விதத்தில் எங்கள் வாழ்க்கை அமையட்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.